ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகா! இன்றைய பதிவில் முருகனின் 6 படை வீடுகளை பற்றி நாம் அறிவோம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடு திருப்பரங்குன்றம், மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. புராணத்தின்படி முருகன் அரக்கன் சூரபத்மனை வதம் செய்து அவனது துணைவியான தேவசேனாவை கோயிலில் மணந்தான். முருகன் தன் தந்தையான சிவனை இத்தலத்தில் பரங்கிரிநாதராகவும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. முருகனின் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம் என அழைக்கப்பெற்றது. ஜெயந்தி என்றால் வெற்றி, ஆகையால் திருச்செந்தூர் என மருவியது. முருகனின் 3ஆம் படை வீடு பழனி. பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஞானப்பழத்தை வெல்வதற்காக வைத்த போட்டியில் குமாரன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வந்தார். விநாயகனோ தனது பெற்றோர்களே உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினான். அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழனி என அழைக்கப்படுகிறது. முருகனின் 4ஆம் படை வீடு சுவாமிமலை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுவாமிமலையில் முருகன் பாலமுருகனாக அனைவருக்கும் காட்சியளிக்கிறார். பாலமுருகன் என்றும் சுவாமிநாத முருகன் என்றும் அனைவராலும் அழைக்கப்படுகிறார். கோயிலில் ஒரு செயற்கை மலை கட்டப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் அத்தகைய செயற்கை மலை காட்டுமலை என்று அழைக்கப்படுகிறது. முன்பு இது திருவோரகம் என்று அழைக்கப்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடு திருத்தணி. திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. பிறகு அதுவே மருவி திருத்தணி என்றாகியது. முருகனின் 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணு கோயிலான அழகர் கோயில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இத்தலத்தின் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். அழகர் கோயில் தீர்த்த மலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. சேனைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பதிவில் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி நாம் அறிந்தோம். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி.